வணக்கம். எனது வலியொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று இல்வர்ட் நாகபூசணி அம்மனுடைய தேர் உற்சவ நிகழ்வுகள் இங்கே இடம்பெறுகிறது. அந்த நிகழ்வுகளைத்தான் எனது வலியொலி பதிவினூடாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பக்த அடியார்கள் பால் குடங்களை சுமந்தவாறு இங்கே காட்சியளிப்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்ல தொண்டு சேவையில் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் எங்களால் இயன்ற சேவையை செய்து நாங்கள் சரித்தியலுக்கு உதவுறதுக்காண்டி இப்படியான ஒரு எங்கள நேரத்தை போய் செய்கிறோம். இல்லந்தோறும் எழுந்திருக்கும் தாயை வணங்குறதுக்கு எங்களோட சம்பிரதாயத்தை எங்களோட தமிழ் மரபை காக்க வேணும் என்று கோயில் இல்லாத ஊரில் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் இது எங்கள்ட ஊர் இல்லாட்டாலும் அடுத்த பருவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் வந்து தாய் போல இருக்கும் சிவன் சக்தி இன்று சிவன் இல்லை, திருவருள அருள் பெற வேணுமென்றால் நாங்கள் எங்கள நல்ல எண்ணங்கள் மனம் மொழி வாயால் நாங்கள் நல்லதை சிந்திக்க வேணும், நல்லதை செய்யணும். இது ஊர் கூடி நாங்கள் ஒரு இனம் என்றதை காட்டுறதுக்கும் அதே நேரம் சமுதாயத்தில் ஒரு பரஸ்பரம் இருக்க வேணும். எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து வாழணும். அவரவர் தந்தன் மரபின்படி வாழலாம் என்றதுக்கு எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பாவித்து நாங்கள் இவ்வளவு மக்களின் காசுகள் செலவழிக்கப்பட்டு இதை செய்கிறோம். இது கூடாக வர்ற இதுகளை தாய்நாட்டில் உள்ளவர்களுக்கு நாங்கள் சேவை செய்வதற்காண்டித்தான் எல்லாரும் தங்கள் நேரத்தை பொறுத்து நாங்கள் இந்த சப்பாத்தை கூடி குமிச்சு போட்டு போன சப்பாத்தை ஒழுங்காக்கி அவைகளுக்கு கொடுக்கணும் என்ற சேவையை செய்து அதே நேரம் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த காலத்தில் சாப்பிட்ட மாங்காய் மிளகாத்தூள் உப்பு போட்டு அவர்களும் இதை அனுபவிக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காண்டி ஒரு அதால் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை கூடி என்னோட தாயக உறவுகளுக்காக வழங்குறீங்க. நாங்கள் ஒரு சேவையாக செய்யணும். நல்ல சேவையம்மா. மற்ற உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வியம்மா, இனிவரும் இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் இதை எடுத்து காட்டி எங்களோட தமிழ் கலாச்சாரம் பண்பாடுகளை காட்ட வேண்டும் என்று தான் நாங்கள் இப்படி ஒரு முன்னோட்டமாக இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தாலும் எங்களோட கலைகள் கலாச்சாரங்களை இளம் தலைமுறையினர் காட்டுகின்றோம். இந்த இளம் தலைமுறையினரம்மா எதிர்வரும் காலங்களில் எங்களை மாதிரி இந்த இரபணிகள் தமிழோடு சேர்ந்து இணைஞ்சு செயற்படுவார்கள். அவங்களோட மனதில் இருந்த ஒரு கேள்வியை நான் கேட்க ஒரு இது மட்டும் சொல்கிறேன். நாங்கள் அங்கே இருக்க முடியாத சந்தர்ப்பத்தில் இங்கே வந்துட்டோம். ஆனால் அங்கே இருக்கிற மாமரத்தை கொண்டு இங்கே வச்சா போல மாமரமாக வராது. இங்கே இருக்கிற ஆப்பிளை கொண்டு அங்கே நட்டாலும் வராது. அப்படி இருந்தும் நாங்கள் சூழலுக்கு ஏற்றபடி இயல்பாக்கம் அடைந்து நாங்கள் எங்களை
தக்க வச்சு கொண்டு வர்றோம். நாங்கள் அதை நினைத்தாலும் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதையும் இதையும் கலந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இளம் சமுதாயத்தினரை நாங்கள் இப்படி வைக்கிறதால அவைகளையும் ஈடுபடுத்தி அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயங்களையும் காட்டி அவர்களை உள்வாங்கி நாங்கள் செய்த வேணென்றால் அவர்களில் திருந்தி அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளும் அவைகள் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கிறோம். அவைகளை வீடுகளில் தாய்மார் பெற்றோர் இந்த உணர்வை ஊட்டித்தான் வளர்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருந்தும் இந்த இளம் சமுதாயத்தில் எத்தனையோ பிள்ளைகள் வந்து உதவி செய்கிறார்கள். அது மட்டும் இல்லையம்மா, இளம் தலைமுறையினரானுமா அதிகமான பார்ப்புடங்களை சுமந்ததை நான் என்னால் பார்க்க அது வந்து பிள்ளைகள் விளங்கின பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆனால் அதை ஒரு கட்டாயப்படுத்தி ஒருத்தரும் கூட்டிக்கொண்டு வர இல்லை. அவையெல்லாம் வீட்டில் சொல்கிறத விரும்பி உணர்ந்து இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ். நாங்கள் இன்றைக்கு விடியலேருந்து இதில் நிற்கிறோம், சாமியை கூடி கும்பிடாமல் நிற்கிறோம். ஏனென்றால் எங்களோட தொழில் இதுன்றதை கண்ணியப்படுத்தி நிற்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகளும் இன்றைக்கு விரதம் இருந்து நாங்கள் அதை செய்யணும் இந்த அம்மாவை சொல்கிறத நம்பி இதெல்லாம் ஒரு மன பக்குவத்துக்கு. ஏனென்றால் நாங்கள் விரதம் இருக்கிறது உணவை ஒருத்தேனும் விடுத்தேனும் இறைவனுக்கு அடியில் உபவாசம் இருப்பதுதான் விரதம். இந்த ஒரு புண்ணியமாக நல்வினை செய்யணும் என்ற கல்வி செய்கிறதா அது. மற்றவைக்கு நாங்கள் தீங்கு செய்யக்கூடாது. நாங்கள் சைவர்கள் என்ற ஆட்களையே நாங்கள் சிவனை மட்டும் கும்பிடுறது மட்டும் இல்லை, நாங்கள் சைவ நெறிப்படி சைவ வாழ்வில வாழ வேண்டும். நாங்கள் வாழ்கிற முறையை பார்த்து பிள்ளைகள் அதை ஒழுக்கமாக எடுத்து அதை பின்பற்ற வேணும். நாங்கள் தாய் தப்பன் எப்படி வாழ்ந்து காட்டுறோமோ அதைத்தான் பிள்ளைகள் வந்து எங்களோட இளம் தலைமுறையின எங்களோட செயல் மூலம் சொல்லித்தான் அவர்களை எங்களோட கலை கலாச்சாரம் தமிழுக்குள்ள ஒன்றிணைக்க வேணும். அந்த வகையில் வந்து இந்த இளம் தலைமுறை நம்ம காலங்கள் கடக்க அவர்களும் நாங்கள் யார், எங்களுடைய அடையாளம் என்ன என்பதை உணர்ந்து எங்களோட வழி தோன்றலோடு அவர்கள் பிணைவார்கள் என்பது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையம்மா. நிச்சயம் நடக்கும். என்னென்றால் நாங்கள் பிறந்ததின் நோக்கம் நாங்கள் எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை உணர்ந்து மூலத்தோட ஆழமான கருத்து, பக்குவமான கருத்து, நல்ல ஆலோசனை என்ற வலியொலியை பார்க்கிறவைக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை நன்றி நன்றி. அதான் எங்களை தெரிந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் நமது கடமை. நன்றியம்மா. இங்கே பாதுகாப்பு கடமைகளையும் செக்யூரிட்டிகளை பாதுகாப்பு கடமையிலும் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, சந்திப்போம். பிறகு வலிக்கிட்டாச்சா? சரி, ஓகே. நான் ஆரம்பகால ஒரு
சேவையாளராக பணிபுரிகிறேன். ஆலயத்துக்கு அக்கௌண்டனாக இருந்திருந்தான். இப்பயும் தொடர்ந்து செய்கிறேன். ஆனால் முழு நேரம் இல்லை, ஒரு கன்சல்டன்ட் பேசிஸில் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கும்பாசம் ஒரு 2 வருஷத்தில், 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தில் வரப்போகிறது. அதற்கு ஒரு ராஜகோபுரம் ஒன்று உருவாகிறதாக ஒரு தகவல் இருக்கின்றது. உண்மையில் இந்த வாசலில் இருந்து இந்த கருத்தை வச்சுக்கிறீங்க. நிச்சயம் இந்த ஆலயத்துக்கான ராஜகோபுரம் வெகு விரைவில் வர வேண்டும் என்று நானும் அம்மனை வேண்டிக் கொண்டு உங்களோட கருத்தை இங்கே வந்து பஞ்சாரி மேளம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் இசை வாத்திய முழங்கம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கேரளாவை பூர்வமாக கொண்டதாக இப்படியான தொண்டு சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த தொண்டு சேவைகளில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? எப்படி செய்ய வேண்டும் என்று வந்தது? இப்போ நாங்கள் பிடிஎஃப்லேருந்து வந்திருக்கிறோம், பிரிட்டிஷ் தமிழ்ஸ் ஃபோரம். நாங்கள் 2 பேரும் யூத்லேருந்து வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த பிடிஎஃப் என்ற ஆர்கனைசேஷன் அங்கே 2009 ஹியூமன் டிசாஸ்டருக்கு பிறகு நாங்கள் ஒரு ஜஸ்டிஸ் இருக்கிறதுக்கு, எஸ்பெஷலி யுஎன்னுக்களால், யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்களால் ஒரு ஜஸ்டிஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் அந்த யூத்தை வச்சு, அந்த பிளாட்ஃபார்மை வச்சு ஜஸ்டிஸ் எடுக்கணும் என்று நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். அப்போ அதுக்கு ஃபண்டிங் எங்களுக்கு தேவைன்ற வெரி இம்பார்ட்டன்ட் என்றபடியாக நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன events just £1 என்றாலும் £1 per shoe இந்த ஷூ ரேக் செய்து கொண்டு இருக்கிறோம், which is £1 தந்தா நாங்கள் அந்த ஷூவை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். £1 என்றாலும் that makes a huge difference. எங்களோட சொசைட்டிக்கு எங்களோட பிடிஎஃப் இதுக்குள்ள யூத் இருக்கிறது சரியான குறைவு. எங்களுக்கு யூத் தேவை. யூத் வந்தால் தான் சேஞ்சஸ் பண்ணலாம். பாலிசியில் நாங்கள் ஃபார்வர்டில் போய் இருந்து கதைக்கலாம், யூஎனுக்கு போய் கதைக்கலாம். நினைக்கிறேன் ஓல்டு ஜெனரேஷன் இந்த வேர்ட்ஸை லிசன் பண்ணுறது சரியான குறைவு. இப்போ டைம் யங்கர் ஜெனரேஷனை தான் இப்போ கூட லிசன் பண்ணி நம்ம இப்போ அந்த ரீசனுக்காக வேண்டி நாங்கள் இங்கே நின்று வேலை செய்து எவ்வளோத்துக்கு யங்கர் ஜெனரேஷனை இன்னும் இழுக்கலாமோ அதுக்கு இழுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் யங்கர் ஜெனரேஷன் கூட நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஒன் வாலண்டியர் இருந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணி நாங்கள் இன்றைக்கு சரியாக கஷ்டப்பட்டாங்க. 4-5 பேரோட ரெண்டு யங் பீப்புளோட தான் கஷ்டப்பட்டாங்க. எக்ஸாக்ட்லி. நிச்சயம் எனது வழியை பார்க்குற உறவுகள் இவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களோட ஒத்துழைப்புகளை வழங்கி எங்களோட உறவுகளுக்காக நீங்கள் இணைய வேண்டும் என்று தான் இவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். கருத்துக்கு நன்றி. காட்சி தரும் அழகை காண ஆயிரம் நல்லா இருக்கு. மிட்டங்கிச்சா நீங்க எங்க கண்டமாய் கிடக்கு உங்களை இல்லை எங்க கண்டமாய் இருக்கா? எத்தனை மணி வந்தது? 10 மணி வந்துட்டீங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம் அக்கா. முடிஞ்சுதா எல்லாம்? நிறைய தினங்கள் வந்திருந்தது. கிளம்பியாச்சு, வலிக்கிட்டாச்சு. சரி சந்திப்போம் ப்ரோ, சந்திப்போம். ஓகே ஓகே ஓகே. லைனில் வாங்குவோம். இங்கே வேணாங்க கொண்டு கொள்ளுங்க. சாப்பிட போங்க. நல்லா
கடலாகி கசிந்து கண்ணீர் கண்ணீர். ஓகே சந்திப்போம் என்ன ஓகே. தேருக்கு வரேன்னா இந்த முறை திருவிழாவுக்கு வந்தேன். நான் இப்போ ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்து அம்மளாச்சி அழைச்சு கொண்டிருக்கேன். அப்போ எனக்கு அந்த தேருக்கு டோலக் வாசிக்கிறேன்னா கொஞ்சம் விருப்பம். அப்போ பஜனைக்கு டோலக் வாசிச்சு வர்றது அது உண்மையில எங்களை அறியாமல் ஒரு கடவுள் தந்த வரம் அப்படியான இதுகள் செய்கிறது. இறைபணி என்பது கடவுள் எங்களுக்காக தந்த பணிகள் அதுகள். அந்த பணிகளை நீங்களும் செய்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் அடைஞ்சுக்கிறேன். இந்த கோவிலான இருக்கிறீங்கள்? இல்லை இல்லை, நான் இருக்கிறது காவடி ஆட்டம் முடிஞ்சோ? வர லேட்டாக விட்டுது. இப்பான் வந்தனா தமிழ் உறவுகளை இந்த இடத்துல சந்திச்சுக்கிறோம். எப்படி இருக்குது நீங்கள் இந்த இடத்தை பார்க்கும்போது? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஊரில் இருந்த அனுபவங்கள் வருகுதா? எல்லாம் கொஞ்சம் ஊரில் இருந்த அனுபவம் பெருமணியாக தான் ஒவ்வொரு நாள் கோயிலுக்கு வரோம். கடைசி 3 நாளும் ஒவ்வொரு நாளும் வரோம். கட்ட நன்றி அம்மா. கருத்து எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்தது நன்றி சந்தோஷ். ஊடகத்துறையில் இருந்த நான் எந்த ஊடகத்துறை என்று சொல்ல முடியும்? பல ஊடகங்களில் பல ஊடகங்களில் சேவையாற்றுவீர்கள். என்னோட பெரிய அனுபவம் உள்ளவர். உங்கள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்கறது உண்மையில் கொடுத்து வச்சேன்னா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இங்கே உள்ள நிறைய பக்த அடியார்களை பார்த்துக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்கு வரும்போது எப்படி உங்களோட மனநிலை இருக்கிறது என்பது தெளிவாக. இந்த ஆலயம் ஒரு சிறிய ஆலயமாக இருந்த காலத்திலிருந்தே இந்த ஆலயத்துக்கு நான் வந்து வழிபாடு செய்கின்றான் இருந்தது. இப்பொழுது பார்க்கின்ற இந்த ரம்மியமான ஆலயம் என்பது ஒரு 8 அல்லது 9 ஆண்டுகளுக்குள்ளாக உருவானது தான். ஆனால் இந்த பொதுவாக அம்பாளனுடைய ஆலயத்துக்கு பக்தர்கள் அதிகம். அது என்றால் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் அம்மான்னு சொல்லுவீங்க. இப்போ அம்மாவை பிடிப்பதனாலே அம்பிகையினுடைய வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வழிபாட்டிலே சிவத்துக்கும் சக்திக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எனவே சைவ பெருமக்கள் சக்தி வழிபாட்டிலே அம்பிகையை விரும்புவது கூட. அதனால்தான் இந்த அம்பிகையை வந்து அதிகமாக வழிபடுகின்றார்கள். எனக்கு தெரிந்து லண்டனில் 2 முக்கியமான ஆலயங்களில், ஒன்று இந்த என்பியில் ஸ்ரீ நாகபூஷணி அம்பிகையினுடைய ஆலயம், மற்றது ஈலிங் கனகதுர்க்கமே. சரியரவாசி மக்கள் புலம்பெயர்ந்து வந்து விட்டார்கள். அதிகமான மக்கள், லட்சக்கணக்கான நம்மவர்கள், ஈழத்தவர்கள் இங்கே லண்டனை அண்டிய புறநகரங்களிலுமே வசிக்கின்றார்கள். அவர்களுக்கு பொதுவாக இலங்கையினுடைய எந்த பாகத்திலும் அவர்கள் சிங்களவர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், எங்கிருந்தும் அவர்கள் நைனைக்கு சென்று வழிபடுவது வழக்கம். அப்படி வழிபாடு செய்கின்றவர்கள் இது இன்று இல்லை, பன்னெடுங்காலமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையும் அந்த பழக்க தோஷமும் இந்த அம்பிகையின் பால் எல்லோராலும் ஈர்க்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை வேளையிலிருந்தே வந்து வழிபாடு செய்கின்றார்கள். அம்பிகை அருமையான அற்புதமான ஒரு தெய்வீக கடாட்சம் நிறைந்த அம்பிகையை வழிபட்ட ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் அது கிடைக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அது கிட்டும். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. நன்றி.
அதில் புன்னகை நின்னுதையா அடியாற்றின் சோதனைகள் ஏனையா சொந்தமின் அடியாற்றின் சோதனைகள் ஏனையா தாரணி இது ஒரு தொண்டு நிறுவனமாக, அதாவது வந்து பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் வந்து பிரித்தானிய தமிழர் பேரவை இங்கே வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை சார்ந்த விடயங்களில் 2009க்கு பிறகு நடந்த அந்த மனித அவலத்துக்கு எதிரான நீதி வேண்டி போராடுற ஒரு அமைப்பு பிடிஎஃப்க்கு எங்களுக்கு நெடுகலும் ஃபண்டுன்றது பெரிய சுமையாக இருக்கிறது. இப்படியான தளங்களில் இந்த ஆலயத்துக்கு நன்றியை சொல்ல வேணும். இப்படியான தளங்களில் இந்த ஆலயம் எங்களுக்கான இடத்தை ஒதுக்கி பக்தர்களின் பாதணிகளை வந்து நாங்கள் ஒரு ஒழுங்கான முறையில் பாதுகாத்து கொடுக்குறது வெறும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் எடுக்கிறோம். ஆனால் அது முற்றுமுழுதாக ஒரு எங்கென்ன மக்கள் சார்ந்த இனம் சார்ந்த ஒரு 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 தொண்டு நடவடிக்கைகளுக்காக வேண்டி தான் பயன்படுத்துகிறோம். பக்தர்கள்கிட்ட £1 தான் ஒரு பேருக்கு வந்து £1 தான். அது மிக குறைஞ்சது. நாங்கள் பாருங்கள், நாங்கள் அந்த பாதணிகளை சேர்க்கிறதால அந்த காசுங்களுக்கு பெரிய அளவில் உதவும் என்ற ஒரு இதில் எல்லாருமே இதில் இருந்து வேலை செய்கிற எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். அப்போ அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேணும். இதில் வந்து வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேணும். நன்றி உங்கள் கருத்துக்கு. ஓகே, நன்றி ஐயா. நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு கருத்து தந்ததுக்கு நன்றி ஐயா. இத்துடன் எனது வலையொலி பதிவுகளை நிறைவு செய்தொன்று மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சியறேன். எனது வலையொலி பதிவுகளை பகிர்ந்து பெல் பட்டனை அமைத்து இதற்கான ஆதரவை தெரிவிக்கின்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.